வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். ஆரோக்கியம் பெற எளிய வழி சொன்ன மகாபிரியவா, அதை பற்றினது தான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரூர் பண்டிட் ராம சர்மா என்ற ஆயுர்வேத வைத்தியர் சக்தி விலாச வைத்தியசாலை என்ற நிறுவனம் நடத்தி மருத்துவம் பார்த்து வந்தார். KP சுந்தராம்பாள், தீரர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் அவரிடம் மருத்துவம் பார்த்தனர். ஓவியரான நாமக்கல் கவிஞர் தன் ஆரோக்கியத்தை மீட்டு தந்த அவருக்கு அழகிய முருகன் வண்ணப்படத்தை வரைந்தளித்தார். ராமசர்மா மகாபெரியவாளின் பரம பக்தர். மகாபெரியவா கரூர் வந்தால் ராமசர்மா இல்லத்தில் தான் தங்குவார். ஒருமுறை மகாபெரியவா தனக்கு காய்ச்சல் அறிகுறி இருப்பதாகவும் ராமசர்மாவை காஞ்சிபுரத்துக்கு வருமாறும் சொல்லி அனுப்பினார். ராமசர்மாவும் உடனே வந்தார். அவருடைய மருத்துவ பெட்டியை பார்த்த மகாபெரியவா முகத்தில் புன்முறுவல். உன்னைத்தானே வர சொன்னேன், மருத்துவ பெட்டியோடு வர சொல்லலையே என்றார். ராமசர்மா திகைத்தார். உங்களுக்கு காய்ச்சல் என்று சொன்னதால் மருத்துவ பெட்டியோடு வந்தேன் என்றார். உடல் என்று இருந்தால் எப்போதாவது காய்ச்சல் வருவது சகஜம்தானே. காய்ச்சல் உடலை குணப்படுத்தத்தானே வருகிறது. அது சரி, நோயை குணப்படுத்த மருந்து எதற்கு? அதற்கு வேறொரு வித்தியாசமான மருந்து இருக்கிறது. அதை பிரயோகம் பண்ணத்தான் உன்னை வர சொன்னேன் என்றார் மகாபெரியவா. ராமசர்மாவுக்கு புரியவில்லை. அமைதி காத்தார். மகாபெரியவா தொடர்ந்தார். நீ ஸ்நானம் பண்ணிட்டு தான் வந்திருப்ப, இரு நான் இன்னொரு முறை ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. காய்ச்சல் இருக்கும்போது ஸ்நானம் செய்கிறேன் என்கிறாரே. ராமசர்மாவின் மனம் பதறியது. ஆனால் மறுத்து எதுவும் சொல்ல தோன்றவில்லை. மகாபெரியவா வரும் வரை காத்திருந்தார். ஸ்நானம் செய்துவிட்டு வந்த மகாபெரியவா தன் உடல் உஷ்ணத்தை அளந்து பார்க்க சொன்னார். தெர்மோமீட்டர் மூலம் அளந்து பார்த்ததில் காய்ச்சல் இருப்பது உறுதியானது. நல்லது, நாம் இருவரும் இப்போது விஷ்ணு சகஸ்ரநாமம் ஜெபிக்கப் போகிறோம் என்றார் மகாபெரியவா. இருவரும் இணைந்து ஜெபித்தார்கள். ஜெபம் நிறைவடைந்ததும் மகாபெரியவா தன் உடல் வெப்பத்தை மறுபடியும் சோதிக்குமாறு கூறினார். என்ன ஆச்சரியம்! காய்ச்சல் முற்றிலும் குணமாக இருந்தது. உடனே மகாபெரியவா ராமசர்மாவிடம், விஷ்ணு சகஸ்ரநாம ஜெபம் செல்வத்தை மட்டுமல்ல, ஆரோக்கியம் உள்ளிட்ட எத்தனையோ பலன்களை தரக்கூடியது. அதை நான் ஓயாம சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஜனங்களும் கேட்கிறா, அவளுக்கு அது உண்மைதான்னு நல்லா நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? அதுக்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின்றேன். கடவுள் நாமம் பிறவி பிணியை தீர்க்கும்னு தமிழ் சொல்றது. பிறவி பிணியையே நீக்கும்னா பிறவியில வர பிணியை நீக்காதா? நோயாளிகளுக்கு நீ வழக்கம் போல் மருந்து கொடு. வியாதி வந்தா மருந்து சாப்பிட வேண்டியதுதான். ஆனால் கூடவே விஷ்ணு சஹஸ்ரநாம மருந்தையும் சேர்த்து பயன்படுத்தலாமே. உன்னை தேடி வரவா கிட்ட நீ இதையும் உன் பிரிஸ்கிரிப்ஷன்ல சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுக்கு உனக்கு நம்பிக்கை வரத்தான் உன்னை வர சொன்னேன். காந்தி இயற்கை வைத்தியத்தை கொண்டாடினார்னு உனக்கு தெரியும். இயற்கை வைத்தியத்துல பிரார்த்தனைக்கு தான் முதலிடம் என்று சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரித்தார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.